ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் இஸ் டேஸ்டி. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஆனிஸ் கிராண்ட் பேரடைஸ்க்கு. ஆனிஸ் கிராண்ட் பேரடைஸில் உமன்ஸ் டேக்கு ஒரு பிரம்மாண்டமான பஃபே வந்து பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 45க்கும் மேலே டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி அங்கே என்னென்ன டிஷ்ஷஸ் இருந்துச்சு அண்ட் அந்த பஃபே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனிஸ் கிராண்ட் பேரடைஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம கோட் ரோடு இருக்குல்ல, திருநெல்வேலி கோட் ரோட், அந்த ரோட்டில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இங்கே அடிக்கடி பஃபேஸ் பண்ணுவாங்க. வீக்லி பஃபேஸ் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இப்போ உமன்ஸ் டேக்காக ஸ்பெஷலாக ஒரு பஃபே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்பெஷல் பஃபட் 45க்கு மேலே வெரைட்டி டிஷ்ஷஸ் அண்ட் டிஷ்ஷஸ் மட்டும் இல்லை, இங்கே கேம்ஸ் வச்சுருந்தாங்க அண்ட் லக்கி ட்ரா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி உள்ள என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் டிஷ்ஷஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நார்மல் ஸ்வீட்ஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஆப்பிள் பை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ என்னென்ன வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆம்பியன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, உள்ளே போகும்போது இது எப்போவுமே சாப்பிட்ற இடம் தான் இந்த பிளேஸு. ஸோ இது எல்லாமே ஹனி கோம் தீமில் பண்ணியிருந்தாங்க. அந்த கலருமே ஹனி பீ மாதிரி எல்லோ வித் பிளாக் கலரில் இருந்திருந்தாங்க. பட் நம்ம இன்னைக்கு இங்கே சாப்பிட போகிறது இல்லை, நம்ம போகிறது செகண்ட் ஃப்ளோர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சும்மா உமன்ஸ் டே செலிப்ரேஷன், செகண்ட் ஃப்ளோரில் தான் கெபாபும் ஃப்ரைட் சிக்கன் விங்ஸும் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை வச்சுருந்தாங்க அண்ட் எக் ஹாட் அண்ட் பெப்பர் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுக்கு தேவையான சைடிஷ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஐட்டம்ஸ் பார்த்தாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பிரியாணி. ஸோ சிக்கன் பிரியாணியும் வச்சுருந்தாங்க. ஸோ மெயின் டிஷ்ஷில் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கும் போதே அப்படியே டெம்டிங்காக இருந்துச்சு அந்த கலர் எல்லாமே பார்க்குறதுக்கு. அண்ட் நிறைய சிக்கன் பீசஸ் இதில் இருந்துச்சு. ஸோ இதுக்கு சைடிஷாக தான் ரைட்டா எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு மெயின் டிஷ்ஷும் வச்சுருந்தாங்க. ஸோ அது ஹர்ப் ரைஸ் வித் மட்டன் மீட் பால்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு தால்ச்சா வச்சுருந்தாங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு லஹோரி சிக்கன் அப்படின்னு ஒரு சிக்கன் இருந்துச்சு. அப்புறம் ஃபிஷ் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. ஒரு ஐரம் மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. அப்புறம் எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இன்னொரு சிக்கன் கறி வச்சுருந்தாங்க. ஸோ இது எப்படி இருந்துச்சுங்கிறத அடுத்து சொல்கிறேன். எல்லாமே ஒவ்வொரு விதவிதமாக இருந்துச்சு. அண்ட் வெஜ் சைட் போனோம் அப்படின்னா நமக்கு பெரி பெரி ஃப்ரைஸ் வச்சுருந்தாங்க, வெஜிடபிள் கோல்டு காயின் வச்சுருந்தாங்க, அதுக்கு சாஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு சப்ஜி குர்குரே அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. காளான் வதக்கல் அப்படின்னு மஷ்ரூம் போட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதாவது மீன், மட்டனு, சிக்கனு இந்த எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ்லேயும் எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு. ஆக மொத்தம் நம்ம வெஜ்லேருந்து நான்வெஜ் வர, ஸ்வீட்லேருந்து காரம் வர எல்லாமே அட் அ டைமில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் சில ஐட்டம்ஸ் இது வெஜ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் நூடுல்ஸும் வச்சுருந்தாங்க. நூடுல்ஸ் ஒரு க்ரீன் கலர் நூடுல்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் க்ரீனிஷ். அடுத்த ஃபுட் என்ன அப்படின்னா, காட்டேஜ் சீஸ் பாலில் ஜிஞ்சர்லாம் போட்டு ஒரு ஜிஞ்சர் ஃப்ளேவரோட ஒரு இது வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம ரெகுலராக சவுத் இந்தியனில் சாப்பிடுவோம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி ரைஸும் ரசமும் வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபைனல் டச்சுக்கு கர்ட் ரைஸ் வச்சுருந்தாங்க. கர்ட் ரைஸில் நிறைய அந்த திராட்சைப்பழம், அப்புறம் மாதுளம்பழம் அதெல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே கர்ட் ரைஸாக இது அப்படின்னு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு.
அப்புறமா இந்த பெரிய மீன் ஒன்று இருந்துச்சு. இந்த மீன் வந்து ஒரு ஆளுக்கு கிடையாது, இந்த மீன் எல்லாருக்கும் தான். ஸோ இதை வந்து அவங்க கட் பண்ணி தருவாங்க. இதுவும் லைவ் கவுண்டரோட ஒரு பார்ட் தான். ஸோ இது வந்து ஒரு லைவ் கவுண்டர். இந்த லைவ் கவுண்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாலட் வெரைட்டிஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து பண்ணி தருவாங்க. அதனால் வேறு ஊரில் போய் சாப்பிட முடியலனாலும் இங்கேயே நம்ம வேறு ஊரில் இருக்க சாலட்ஸ்லாம் சாப்பிட்லாம். ஸோ ரஷ்யன் சாலட், ஹவாயன் சாலட், அப்புறம் சாம்டாம் சாலட் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, க்ரீக் சாலட், கிம்ச்சி சாலட், மெடிட்டரேனியன் சாலட் இப்படின்னு எல்லா ஊரில் இருக்க சாலட் ஐட்டம்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. டாஸ்ட் சாலட் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்காக எல்லாத்தையும் பக்காவாக நீட்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே நம்மளே ஃபஸ்ட்டே ஃபுட்டை பார்க்க போனதுனால இங்கே எல்லா ஐட்டம்ஸும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்து வச்சுருந்தாங்க. எல்லாருக்குமே ஸ்பைஸியாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக முடிக்கும்போது ஒரு ஸ்வீட்டோடு முடித்தோன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே விதவிதமான ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பனக்கோட்டா வச்சுருந்தாங்க, ஸோ பேக்டு மாஹிதானா அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, மவுச்சக்கு, கோமலாபாக் அப்படின்னு டிஃப்ரெண்டான பேரெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் ஆப்பிள் பை வச்சுருந்தாங்க, லெமன் சீஸ் கேக் வச்சுருந்தாங்க, அப்புறம் அந்த ஃப்ரெஷ்ஷாக பண்ண ஜிலேபி வித் ரப்டி வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு. எதை சாப்பிட்றது எதை விடுறது அப்படின்னே தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இளநீர் புட்டிங்கும் வச்சுருந்தாங்க. ஸோ இதான் இளநீர் புட்டிங், நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்வீட் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. சரி, நம்ம இப்போ ஒன்று பிளேட்டில் எடுத்துகிட்டு போய் எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா பார்க்கும்போதே நான் பயங்கரமாக டெம்ப்ட் ஆகிட்டேன். ஸோ இப்போ ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வெஜ் சூப்பும் எடுத்துடலாம், அப்புறம் ஒரு நான்வெஜ் சூப்பும் எடுத்துடலாம். ஸோ இது வந்து சிக்கன் வாண்டான் சூப். ஸோ வாண்டான்ஸ் மாதிரி அந்த ரவுண்டாக டம்ப்ளிங் மாதிரி இதுக்குள்ளே வந்து போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் வந்து எடுத்துடலாம். ஆர்டராக மட்டனு, மீன், சிக்கனு, முட்டை அப்படின்னு எல்லா நான்வெஜ்ஜும் நம்ம தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சைடிஷ்க்கு சாலட்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஃபேவரட்டான ஐட்டம் பிரியாணியும் தட்டில் எடுத்துடலாம். ஸோ இது வைக்கவே என் தட்டில் ஆக்சுவலி இடம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் பிளேட் எடுத்தாச்சு. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ஹர்ப் ரைஸ் வித் மட்டன் பால்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கு சைடிஷாக தால்சா எடுத்தாச்சு. அண்ட் லஹோரி சிக்கனும் எடுத்தாச்சு. லஹோரி சிக்கன் எல்லாமே ஃபுல்லாக நிறைய சிக்கன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து மீன் குழம்பு எடுத்துகிட்டு சிக்கன் சிலாண்ட்ரோ சாஸ் அண்ட் எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ் அதுவும் எடுத்தாச்சு. அப்புறம் இப்போ வந்து வெஜ் ஸ்டார்டர்ஸ்குள்ளே போகலாம். இதில் வந்து சீஸ் பால்ஸ் எடுத்தாச்சு, பெரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் எடுத்தாச்சு. அண்ட் இது வந்து வெஜிடபிள் கோல்டு காயின். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே கட்லெட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த தட்டு ஃபுல்லாக எடுத்தாச்சு. அண்ட் இதுக்கு வச்சுருந்த பெரி மயோனீஸ் இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா, அதுவும் பெரி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் எடுத்துட்டேன். அண்ட் வெஜ்ஜில் வந்து இருக்கிற மஷ்ரூம் வதக்கல், சப்ஜி குர்குரே அதுவும் எடுத்துட்டேன். 2 பிளேட் ஃபுல்லாக ஃபுட் வச்சாச்சு. இப்போ 3வது பிளேட்டில் நூடுல்ஸ் எடுத்தாச்சு. அண்ட் அதுக்கிட்ட இருந்த அந்த காட்டேஜ் சீஸ் பால்ஸ் வித் ஜிஞ்சர் போட்டு பண்ணியிருந்த அந்த பால் கிரேவி அதுவும் எடுத்தாச்சு. அண்ட் நார்மலாக நம்ம சாப்பிட்ற ரைஸ், ரசம் அண்ட் கர்ட் ரைஸும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து எடுத்தேன். ஸோ கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ ஃபைனலாக இதை முடிக்கிறதுக்காக ஒரு குட்டி டெசர்ட் என்ன அப்படின்னா ஏலகிரி பாயாசம். ஸோ அந்த பாயாசம் பார்க்குறதுக்கே திக்காக அந்த கோகோனட் மில்க் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டேபிளுக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸும் நம்ம எடுத்துகிட்டு வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரொக்கோலி சூப் குடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருந்துச்சு. அண்ட் அதில் ஆல்மண்ட்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து சிக்கன் வாண்டான் சூப். இது வந்து கொஞ்சம் பிளெயினாக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சிக்கன் கிறிஸ்பி விங்ஸ் அது வந்து ட்ரை பண்ணேன். அது வந்து நல்ல பேருக்கு ஏற்ற மாதிரியே கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா அந்த முர்க் நூரானி கெபாப் அது ட்ரை பண்ணேன். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான்வெஜ் ஸ்டார்டர்ஸில் என்னோடய ஃபேவரட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த வந்து முர்க் நூரானி கெபாப் தான் சொன்னேன். இந்த கெபாப் வந்து அவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக சாப்பிடவும் கடிச்சு சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்பைசஸ்லாம் மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கெபாபு. அடுத்து வந்து ஃபிஷ் ட்ரை பண்ணேன். ஸோ ஃபிஷ் வந்து ஒரு சென்டரில் மட்டும் முள் இருக்கிற மாதிரி, அவ்வளோவா மீதி இடத்துல முள் இல்லாத மாதிரி ஒரு ஃபிஷ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷும் நல்ல ஸ்பைசஸ் வந்து அதிகமாக இல்லை, கொஞ்சம் சப்டிலான ஃப்ளேவரோடு இருந்துச்சு. ஆனால் நல்ல பீஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு, முள் அவ்வளோ இல்லாமல் இருந்தனால நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து அந்த எக்கு பெப்பர் ஃப்ரை மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பொரிச்ச மாதிரி இருந்துச்சு, அவிச்ச முட்டையை பொரிச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அது. அப்புறம் ஆம்பூர் பிரியாணி. ஸோ பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சிக்கன் பீஸோடு நான் பிரியாணி வச்சு சாப்பிட்டேன். ஸோ பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஸ்பைசினஸ் வந்து அவ்வளோவா இல்லவே இல்லை.
பஃபெட்டில் ஸ்பைஸியாக சாப்பிட்டா அப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாதுல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு மாடரேட் அமௌண்ட் ஆஃப் காரத்தோட பிரியாணி இருந்துச்சு. அப்புறம் வந்து இப்போ வெஜ் ஸ்டார்டர்ஸ்குள்ளே போகலாம். ஸோ வெஜ் ஸ்டார்டரில் வந்து இதுதான் வந்து அந்த வெஜிடபிள் கோல்ட் காயின். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரியே வெஜ் ரோல் மாதிரியே கீழே ஃபுல்லாக வந்து ப்ரெட்டு தான் வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரெட்டுக்கு மேலே சில வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் அந்த சாஸ் தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் அடுத்து வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த பெரி பெரி சாஸ் வந்து பக்கா காம்போவாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்து சீஸ் பால்ஸ், அந்த பால்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு இதில் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. நிறைய வெஜ் ஸ்டார்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பீஸ் 2 பீஸ் அதுக்கு மேலே சாப்பிடவே முடியல. அண்ட் இதுவும் எனக்கு வெஜ்ஜில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து குர்குரே சப்ஜி, நம்ம குர்குரே சாப்பிடுவோம்ல ஸ்நாக்ஸ், அந்த ஃப்ளேவரில் வந்து வெளியே கோட்டிங் இருந்துச்சு, பட் உள்ளே ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்டார்டர் மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டரில் என்னோடய ஃபேவரட் ஸ்டார்டர் வந்து இது தான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நல்லா இருந்துச்சு. அந்த குர்குரே சப்ஜி வந்து செம்மையாக இருந்துச்சு. குர்குரேயோட ஃபீல் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. சரி, அடுத்த மெயின் கோர்ஸ்க்கு போகலாம். ஸோ இது வந்து ஹர்ப் ரைஸ். இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த ஃப்ரைட் ரைஸோட ஃபீல், உங்களுக்கு ரைஸ் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் உதிரியாக தான் இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து மட்டன் பால் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மட்டன் பாலோடு சாப்பிடும்போது அதில் போட்டிருக்க அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா இருந்துச்சு. அந்த மேலே அந்த மல்லியிலலாம் போட்டிருந்தாங்க, அந்த ஸ்மெல்லெல்லாம் நல்லா இறங்கி வந்துச்சு. அப்புறம் மஷ்ரூம் லவர்ஸ்க்காக மஷ்ரூமில் கூட ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே இந்தியன் வீட்டில் பண்ணுற மசாலா மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் இந்த எக்ஸாட்டிக்கா சிக்கன், அந்த சிக்கனோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. பச்சை கலர் சிக்கன் அப்படின்னு நம்ம வச்சுப்போம், அந்த பச்சை கலர் சிக்கனும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து லகோரி சிக்கன். ஸோ லகோரி சிக்கன் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நான் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இதை வச்சு தான் அது கூட சாப்பிட்டுச்சு. அப்புறம் ஃபிஷ் குழம்புல குட்டி மீன் இருக்கும்ல, அந்த ஐர மீன் போட்டு ஃபிஷ் குழம்பும் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நூடுல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் அப்போவே சொன்னேன். ஸோ இந்த க்ரீன் கலர் ஃப்ளேவரில் லைட்டாக அந்த ஒரு வெஜிடபிள் ஃப்ளேவரில் வந்து நூடுல்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அது வெஜ் நூடுல்ஸ் தான். அப்புறம் இது வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த காட்டேஜ் சீஸில் வந்து ஜிஞ்சர் போட்டு பண்ணியிருந்தாங்க. இதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த சாஸில் அந்த அதில் இருக்க குழம்பு இருக்கும்ல, அதில் டிப் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இந்த ரோட்டி ஐட்டம்ஸும் வந்து சர்வ் பண்ணாங்க. மயோனீஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. பெரிய மயோனீஸாக இருக்கட்டும், சரி இன்னொரு மயோனீஸ் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. இந்த ரோட்டிக்கு லஹோரி சிக்கன் வச்சு சாப்பிட்டேன். ஸோ நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், டெசர்ட் சாப்பிட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிலேபி எடுத்தேன். ஸோ ஜிலேபி நீங்கள் பார்த்தாலே ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு கலரில் அழகாக இருந்துச்சு, பிரைட்டாக. என்ன சாப்பிடுன்னு கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு வந்து ரப்டியும் வச்சுருந்தாங்க. ஸோ ரப்டி ஜிலேபி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து ஆப்பிள் பை வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஆப்பிள் பையை நான் எடுக்க அது வரவே இல்லை. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கை வச்சு தான் எடுத்தேன். ஸோ அதை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இளநீர் புட்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்க்கும்போதே ஜெல்லி மாதிரி ஜிக்குன்னு ஆடிட்டே இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது ஏதோ 2 சாண்ட்விச் பண்ண மாதிரி ஸ்வீட் ஒன்று வச்சுருந்தாங்க, அதுவும் எடுத்தாச்சு. அப்புறம் லட்டு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அதை எடுக்கல. பட் அதோட டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு ரசகுல்லா மாதிரி இருந்துச்சு, அது பேர் கோமலா பாங், அது நான் எடுக்கல. அப்புறம் வந்து பூந்தி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அது வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பனக்கோட்டா. ஸோ பனக்கோட்டாவில் 2 ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. நான் வந்து பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் தான் எடுத்தேன். இது வந்து லெமன் சீஸ் கேக். ஸோ பார்க்கும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக அதை நீட்டாக கட் பண்ணி அழகாக அந்த கீழே அந்த க்ரஸ்டோடு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு பீஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், டெசர்ட் பிளேட் கூட ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அவ்வளோ டெசர்ட்ஸ் ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு டெசர்ட் கூட வச்சுருந்தாங்க, நம்மளோட ஃபேவரட் டெசர்ட் ஐஸ்கிரீம் கூட லாஸ்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் எடுத்துகிட்டு வந்த ஏலகிரி பாயாசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாயாசம் வந்து நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. ஒரு ஏலக்காய் ஃப்ளேவர் போட்டு இருந்துச்சு. ஸ்வீட்ஸ்லேயே இந்த இளநீர் புட்டிங் தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே சூப்பராக, ரொம்ப இனிப்பாகவும் இல்லாமல் கரெக்டான ஸ்வீட்டில் பக்காவாக வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த இளநீர் புட்டிங் கண்டிப்பாக செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து பனக்கோட்டா. இது வந்து பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் இருந்துச்சு, மேலே அந்த பர்பிள் கலரில் இருக்குல்ல. ஸோ வந்து பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிளாக் கரண்ட் ரொம்ப பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி இது பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் இளநீர் புட்டிங்கோட இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நமக்கு அது வேணா அது, இது வேணா இது, பட் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அது வந்து வேற லெவலில் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஜிலேபி வந்து நம்ம நார்மலாக ஜாங்கிரி சாப்பிடுவோம்ல, அது மாதிரி தான் இருந்துச்சு, பட் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து ஸ்வீட்டில் சாண்ட்விச் சாப்பிட்ட மாதிரி நான் இதை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு.
கண்டிப்பாக எனக்கு இங்கே பிடிச்சது அப்படின்னா, ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நான் ஸ்வீட்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லா ஸ்வீட்டுமே. நான் உட்காந்து ஸ்வீட்டை மட்டுமே ஒரு தட்டில் உட்காந்து ஜாலியாக நான் அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் வாட்டர் மெலனும் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன்ல லைவ் கவுண்ட், 3 லைவ் கவுண்டர் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா சாட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு. இன்னொன்று வந்து பாஸ்தா வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தருவாங்க. இன்னொன்று வந்து சாலட்ஸ் அதெல்லாம் பண்ணி தருவாங்க. அப்புறம் அந்த பெரிய மீன் பார்த்தோம்ல அதுவும் வந்து பண்ணி தருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே பானிபூரி, தாய்பூரி, கச்சோரி சாட் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. சரி ஒன்று ட்ரை பண்ணலாம், எல்லாமே சாப்பிட இடம் இல்லை, ஸோ ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து கச்சோரி சாட் வந்து ட்ரை பண்ணேன். கச்சோரி சாட்னு சொன்ன உடனே அந்த அண்ணா ஒரு பெரிய பவுல் மாதிரி ஒன்று வச்சு அதுக்குள்ளே வைக்கிறாங்க உருளைக்கிழங்கு வைக்கிறாங்க. அப்புறம் சாஸ்லாம் ஆட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுட்டே இருந்தாங்க. நானும் என்னடா இது இவ்வளோ போடுறாங்களே எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலே அதோட டேஸ்ட் வந்து அப்படி இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் வைக்கிறாங்க. அந்த இது வந்து இந்த டேட்ஸ் அண்ட் டேமரிண்ட் சேர்த்து ஒரு சாஸ் பண்ணுவாங்கள்ல அந்த சாஸு, கேர்டு, அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ்லாம் கொஞ்சம் போட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இந்த ஓம் பொடி போட்டாங்க. இப்படி ஒன்றுன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. எவ்வளோ லேயர் பை லேயர், கிட்டத்தட்ட ஒரு 20 லேயர் ஐட்டம்ஸ் கிட்ட வந்து இதில் வந்து போட்டுப்பாங்க. நிறைய சாட் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, சமோசா சாட்லாம் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து இதுதான் ட்ரை பண்ணோம். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு வந்து பர்சனலாக இந்த சாஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த இம்லி சாஸ் இருக்குல்ல, புளி போட்டு அப்புறம் டேட்ஸ் போட்ட சாஸ் சொன்னால அந்த சாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த கச்சோரி சாட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு பவுலுக்குள்ளே இவ்வளோ ஐட்டம்ஸா அப்படின்னு இருந்துச்சு. உள்ளே அந்த உருளைக்கிழங்கோட ஃபீலிங், உள்ளே அவங்க வச்ச சாஸஸ், மேலே போட்ட ஓம் பொடி எல்லாமே சேர்ந்து செம்மையாக இருந்துச்சு. இந்த கச்சோரி சாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து குழிப்பணியாரமும் வச்சுருந்தாங்க, நாட்டு சக்கரை குழிப்பணியாரமும் வச்சுருந்தாங்க. அப்புறம் நார்மல் குழிப்பணியாரம் கூட இருக்குது, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு பொரிச்சு தருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா பாஸ்தா. ஸோ பாஸ்தா ஃபுல்லாமே நம்மளே கஸ்டமைஸ் பண்ணுறது தான். சீஸ் பாஸ்தா, நெப்போலிட்டன் பாஸ்தா, ஃப்ளோரன்டைன் பாஸ்தா, பெஸ்டோ பாஸ்தா அப்படின்னு 4 டைப் ஆஃப் பாஸ்தா வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஷேப் பாஸ்தா நமக்கு வேணுங்கிறதே நம்ம தான் சூஸ் பண்ணணும். நமக்கு என்ன சாஸ் வேணுங்கிறதே நம்மளை சூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போடுறது வெஜ் வேணுமா, நான்வெஜ் வேணுமா, சிக்கன் வேணுமா, கார்ன் வேணுமா, அதையும் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளே 100% கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு வந்து பாஸ்தா வந்து செஞ்சுக்கலாம். பட் அவங்க செஞ்சு தந்துடுவாங்க. ஸோ நான் இந்த வந்து ஸ்ப்ரிங் ஷேப்பில் இருக்கிற பாஸ்தா வந்து கேட்டேன். அழகாக பட்டர் போட்டு மேலே நிறைய சீஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணி தந்தாங்க. எம்மியாக இருந்துச்சு பாஸ்தா பார்க்குறதுக்கே. அண்ட் சாப்பிடும் போதும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த சாட் ஐட்டமு, பாஸ்தா ஐட்டம்ஸு, அப்புறம் சாலட் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்வீட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த பஃபெட்டில் என்னோடய ஃபேவரட் அப்படின்னா இந்த 4 ஐட்டம்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த முழு மீனுக்கு நான் போயிட்டேன். ஸோ அது சாப்பிடாமல் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்க போனேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கிரில்டு ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து பட்டர் சாஸு, அப்புறம் டொமேட்டோ டிப், அப்புறம் டார்டா சாஸ்னு ஒன்று தந்தாங்க. அந்த டார்டார் சாஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லை, நம்ம மயோனீஸில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டார்டார் சாஸ் வச்சு ஃபிஷ்ஷு சாப்பிட்டேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் சாலட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சாலட்ஸும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ நான் ஆர்டர் பண்ண சாலட் என்ன அப்படின்னா ஹவாயன் சாலட். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரூட் பேஸ்டு சாலட். ஸோ இதில் வந்து கிரேப்ஸு, ஆப்பிள் அதெல்லாம் போட்டாங்க. நான் ஆக்சுவலி ஹவாயன் சாலட்னா என்னன்னு தெரியாமல் சும்மா ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் போடுறத பார்த்து ஐயையோ ஃப்ரூட்ஸ்லாம் போடுறாங்களே, சாலட் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசித்தேன். பட் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. நான் யோசிச்சதுலாம் தப்பாக போயிடுச்சு. இந்த சாலடும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ளே வந்து ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸு, கேபேஜ் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சு தந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாலட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருந்துச்சு. அந்த எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து கடைசியில் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க, அதாவது ஐஸ்கிரீம். ஸோ மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஐஸ்கிரீம் பார்த்தாலே நான் குடுன்னு ஓடி போய் ஐஸ்கிரீமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் ஜாலியாக ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த மீன் டைம் வந்து லக்கி ட்ரா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் கீழே வந்து கேம்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம இதை வந்து ஸ்பின் பண்ணணும், இதில் என்ன வருதோ அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ கேண்டீனா 5 ஸ்டார் வச்சுருந்தாங்க. அப்புறம் ப்ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் நம்ம டேட்டூ போடணும்னா போட்டுக்கலாம், மெஹந்தி
மெஹந்தி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஆல் இன் ஒன் ஒரு பஃபெட் மாதிரி இல்லாமல் ஒரு உமன்ஸ் டேக்கு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனாக வந்து இவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. செம்மையாக நான் வந்து இங்கே என்ஜாய் பண்ணேன். அன்றைக்கி நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே போச்சு. ஸோ நீங்களும் திருநெல்வேலியில் இருக்கீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி பஃபெட்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வாரம் கூட பஃபெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.